தளபதி விஜயோட பெயரை கெடுக்கவும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்க மதிப்பை குறைக்கவும் திமுக சோசியல் மீடியாவில் மட்டும் 17 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்குன்னு ரெட்ஃபிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஸோ இங்கே கேள்வி என்னன்னா, இந்த 17 கோடி ரூபாய் செலவு பண்ணனால தளபதி விஜய்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். தொடர்ந்து பல கட்சிகள், அதாவது ஏற்கனவே களத்தில் இருக்க பெரிய கட்சிகள் பல கள ஆய்வுகளை எடுத்துட்டு வராங்க, பல சர்வேக்களை எடுக்கிறாங்க. ஸோ இந்த சர்வேக்களில் எல்லாமே தொடர்ந்து தளபதி விஜய் முன்னிலையில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் எப்படியாவது விஜயை ஒழிச்சு கட்டி ஆகணும், இல்லைன்னா நம்ம ஆட்சி பறிபோயிடும் அப்படின்னு பயப்படுற திமுக தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பல பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு வருது. அவரை தொடர்ந்து அட்டாக் பண்ணுறது, அவரோட ஃபேமிலி அட்டாக் பண்ணுறது, இன்னும் பல மோசமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதி தான் இந்த சோசியல் மீடியாவில் 17 கோடி ரூபா விஜயை பற்றி தவறாக பரப்புறதுக்கு செலவு பண்ண விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த திமுக காரங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான், என்ன பண்ணாலும் சரி மக்கள் மத்தியில் தளபதி விஜய்க்கு இருக்கிற அந்த அன்பை யாராலையும் குறைக்க முடியாது. இதோட தாக்கம் 2026 நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அப்போ புரியும் உண்மையான தலைவன் யார் அப்படின்னு.